குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரம்பிரம்மா தத்மை ஸ்ரீ குருவே நமக. எல்லோருக்கும் நமஸ்காரம். காஞ்சி பெரியவருடைய திருவடிகளை சரணம். இன்றைக்கு என்னுடைய ஆன்மீக ஜோதிடம் 1953 என்கிற யூடியூப் சேனலுக்காக ஒரு தொடரை ஆரம்பித்து அந்த தொடரிலே எந்தெந்த நட்சத்திரங்களிலே பிறந்த ஆண்களுக்கு எந்தெந்த நட்சத்திரத்தில் பிறந்த பெண்கள் பொருத்தம் இருக்காது என்பதை பற்றி சொல்ல ஆரம்பித்திருக்கிறேன். அந்த வரிசையில் இப்போது கிருத்திகை நட்சத்திரம் முதல் பாதத்தில் பிறந்த ஆண்களுக்கு எந்தெந்த நட்சத்திரத்தில் பிறந்த பெண்களுடைய ஜாதகம் பொருந்தாது என்பதை பற்றி ஒரு சில நிமிடங்களை சொல்லலாம் என்றிருக்கிறேன். ஜோதிட சாஸ்திர விதிப்படி கிருத்திகை நட்சத்திரம் 2 ராசிகளே வரும். கிருத்திகை நட்சத்திரம் முதல் பாதம் மேஷ ராசியிலும், கிருத்திகை நட்சத்திரம் 2, 3, 4 பாதங்கள் ரிஷப ராசியிலும் வரும். ஆகினாலே மேஷராசியிலே பிறந்த கிருத்திகை நட்சத்திரம் முதல் பாதத்தினருக்கு சில நட்சத்திரங்கள் பொருந்தும், சிலது பொருந்தாது. அதே கிருத்திகை நட்சத்திரம் 2, 3, 4 பாதத்திலே பிறந்த ஆண்களுக்கு சில பெண்கள் சில நட்சத்திரத்திலே பிறந்த பெண்கள் ஜாதகம் பொருந்தாது. இதை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்திருக்காங்கன்னா அது கிருத்திகை நட்சத்திரம் முதல் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு மேஷராசியில் வரும். கிருத்திகை நட்சத்திரம் 2, 3, 4 பாதத்தில் பிறந்தவங்களுக்கு ரிஷபராசி வரும். இந்த வித்தியாசத்தை புரிந்து கொண்டால்தான் அதற்கு மேல் எந்தெந்த நட்சத்திரங்கள் பொருந்தும் எது பொருந்தாதுங்கிறத நீங்கள் முடிவு பண்ண முடியும். ரெண்டாவது, எப்பவுமே திருமணம் என்பது ஆண்களுக்காக இருந்தாலும் பெண்களுக்காக இருந்தாலும் ஒரு இனிமையான ஒரு கனவு, ஒரு சந்தோஷம். வாழ்க்கையினுடைய முதல் படியிலே அடியெடுத்து வைக்கிறார்கள். எல்லாரும் படிச்சுட்டு வேலைக்கு போகிறது பெரிய விஷயம் இல்லை, எல்லாருக்கும் அது ஒரு கடமை போல செய்து கொண்டிருக்கிறோம். ஆனால் திருமணம் என்று வரும்போது அது ஒரு இன்பமயமான ஒரு கனவு. அதில் எல்லாருக்கும் ஒரு சில ஆசைகள் உண்டு, ஒரு சில எதிர்பார்ப்புகள் உண்டு. சில பேர் தன்னுடைய வயதுக்கு ஏற்றார் போல, தன்னுடைய தகுதிக்கும் கல்விக்கும் ஏற்றார் போல, தன்னுடைய வசதிக்கு ஏற்றார் போல மனைவி வர வேண்டும் என்று ஆசைப்படுவார்கள். சில பேர் அழகான மனைவி வர வேண்டும் என்று ஆசைப்படுவாங்க. சில பேர் நன்றாக பாடக்கூடிய இனிமையான குரலுடைய பெண்கள் வர வேண்டும் என்று ஆசைப்படுவார்கள். சில பேர் எப்படி இருந்தாலும் நமக்கு பண வசதி தான் தேவை, அதனால் வசதியான இடத்துல இருக்கிற பெண்ணை திருமணம் பண்ணிக்கணும்னு நினைப்பாங்க. இதில் வித்தியாசமாக இன்னும் சில பேர் பாருங்கள், நம்ம காதலிச்சு தான் திருமணம் பண்ணிக்கணும்னு நினைப்பாங்க. இப்படி ஒவ்வொரு விதமான எதிர்பார்ப்புகளை வைத்திருப்பதில் தவறு ஒன்றும் இல்லை. அது அவ்வளோ உங்களுடைய மனதை பொறுத்தது. ஆகையினாலே எப்படி இருந்தாலும் சரி, அவர்கள் எதிர்பார்க்கின்ற வகையில் எந்த வகையிலே பொருத்தமான பெண்ணாக இருந்தாலும் அந்த பெண்ணுடைய நட்சத்திரம், ஜாதகம், அது கட்டங்கள், இதையெல்லாம் இந்த மாப்பிள்ளை பையனுக்கு பொருந்தி வர மாதிரி பார்க்கலாம். அப்படி பொருந்தி வர மாதிரி பார்த்தால்தான் இவருடைய ஆசைகள் நிறைவேறும், இவருடைய கனவுகள் நடக்கும், இவர்கள் எதிர்பார்க்க மாதிரி ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கை ஏற்படும். என்னுடைய ஒரு யோசனைப்படி, ஒரு கருத்துப்படி சொல்கிறேன் என்று சொன்னால், ஒரு நல்ல ஜோதிடம் சென்று ஜாதகத்தை காமிச்சு பெண் ஜாதகம் பொருந்துமான்னு பார்த்துக்கணும். இப்போ நான் சொல்ல போகிறது என்னன்னு கேட்டால், கிருத்திகை நட்சத்திரம் முதல் பாதத்தில் பிறந்த ஆண்களுக்கு எந்தெந்த நட்சத்திரத்தில் பிறந்த பெண்கள் ஜாதகம் பொருந்தாது அப்படிங்கிறத பார்க்கணும். நான் சொல்கிற நட்சத்திரத்தை நோட் பண்ணிங்க. இந்த வீடியோனுடைய பின்னால் கடைசியில் அந்த நட்சத்திரங்களோடு நான் லிஸ்ட் அவுட் பண்ணி கொடுத்துட்றேன், அதில் பார்த்துங்க. அப்படி பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நான் சொல்லியிருக்கிற நட்சத்திரங்களை பிறந்த பெண்கள் உங்களுக்கு பொருந்தாது, இதை நீங்கள் முடிவு பண்ணிக்கணும். அதனால கிருத்திகை நட்சத்திரம் முதல் பாதத்தில் பிறந்த ஆண்களே, மாப்பிள்ளைகளே, உங்களுக்கு பொருந்தாத பெண் நட்சத்திரங்களை நான் படிக்கிறேன், கேட்டுங்க. புனர்பூசம், உத்திரம், ஹஸ்தம், சித்திரை நட்சத்திரம் 1, 2 பாதம், விசாகம், அனுஷம், கேட்டை, உத்திராடம், திருவோணம், புரட்டாதி. இந்த நட்சத்திரங்கள்லாம் பெண் நட்சத்திரங்களாக இருந்தால் அது உங்களுக்கு பொருந்தாது. ஏன் பொருந்தாது அப்படின்னு கேட்டால், நான் சொல்லியிருக்கிற நட்சத்திரங்களில் ரஜ்ஜி பொருத்தமோ யோனி பொருத்தமோ இல்லாது இருக்கும். அதே மாதிரி குறைவான பொருத்தங்களாக இருக்கும், இல்லது சஷ்டாஷ்டக தோஷம் உள்ள நட்சத்திரங்களாக இருக்கும். இது ஒரு முக்கியமான இந்த 3-4 சப்ஜெக்டுகள் இல்லாத ஒரு நல்ல பொண்ணு ஜாதகம் வந்ததுன்னா அதே ரொம்ப பொருத்தம்னு நினச்சிக்கலாம். இப்போ இதில் இருக்கிறதெல்லாம் கோளாறான நட்சத்திரங்கள். நட்சத்திரங்கள் நல்ல நட்சத்திரங்கள் தான். இந்த நட்சத்திரத்தில் பிறந்த பெண்கள் உங்களுக்கு பொருந்த மாட்டாங்க. ஆகையினால நான் மறுபடியும் இன்னொரு தடவை சொல்கிறேன், நான் சொல்லியிருக்கிற நட்சத்திரங்கள் கிருத்திகை நட்சத்திரம் முதல் பாதத்தில் பிறந்த ஆண்களுக்கு பொருந்தாத பெண் நட்சத்திரங்கள். இதை நீங்கள் முடிவு பண்ணிக்கணும். உங்களுக்கு பெண் ஜாதகம் வரும்போதே அந்த பெண் ஜாதகம் என்ன நட்சத்திரம்னு பார்த்துங்க. நான் சொல்லியிருக்கிற நட்சத்திரம் அம்மா எங்களுக்கு பொருந்தாது, அதனால் இது வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவாய்ட் பண்ணுறது ரொம்ப 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 நல்லது. ஆகையினால நான் சொல்லியிருக்க இந்த நட்சத்திரங்களை மனசில் வச்சுக்கோங்க.
ரெண்டாவது இந்த வீடியோவில் வந்து நான் பின்னால் சொல்லியிருக்கிற நட்சத்திரம் நீங்கள் ஒரு லிஸ்ட் அவுட் பண்ணி கூட வச்சுக்கலாம். எழுதி வச்சுட்டு அது பிரகாரம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல பொருத்தமான ஒரு மனைவி அமைவாள், வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும், உங்களுடைய எதிர்பார்ப்பு கூட நிறைவேறும் என்பதை தெரிவித்துக் கொண்டுகிறேன். ஜெய ஜெயசங்கர ஹரஹர சங்கர சீனிவாசன் அஸ்ட்ராலஜர். நீங்கள் வந்து அப்படி ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்தான்னு சொன்னால் உங்களுக்கு நீங்கள் எந்த பிரச்சனையும் வேண்டாம், நீங்கள் ஜாதகங்களை என்னோட அனுப்புங்க. நான் வந்து கட்டமில் பொருந்தி இருக்கா, நட்சத்திரங்களில் பொருந்தி இருக்கா, இதில் என்னென்ன பொருத்தங்கள் இருக்குது என்னென்ன இல்லைன்றதை நான் உங்களுக்கு விளக்கமாக சொல்லிவிடுவேன். அதனால் நான் குறிப்பிட்டிருக்கிற என்னுடைய மொபைல் நம்பரும் வாட்ஸ்அப்லேயே அந்த ஜாதகங்களை அனுப்புங்க. அப்படி உங்களுக்கு ஜாதகம் இல்லையா, அந்த பெண் வந்து பிறந்த டேட் ஆஃப் பர்த்து அதாவது டேட் ஆஃப் பர்த்து, பிளேஸ் ஆஃப் பர்த்து, டைம், அந்த பெண்ணோட பேர் இது அனுப்பிச்சிங்கன்னா கூட நானே ஜாதகம் போட்டு பார்த்துட்டு இந்த பொன் ஜாதகம் உங்களுக்கு பொருந்தாதான் சொல்லிடுவேன். அதனால கிருத்திகை நட்சத்திரம் முதல் பாகத்தில் பிறந்த மாப்பிள்ளை பையன்களே, உங்களுக்கெல்லாம் ஒரு சில அறிவுரை என்ன சொல்றேன்னு கேட்டால், நல்ல ஜோதிடம் பாருங்கள். அப்போ தான் உங்களுடைய லைஃப்பும் உங்களோட கனவுகள் நிறைவேறும். அப்படி உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்துன்னு சொன்னால் எனக்கு வாட்ஸ்அப்பில் அந்த ஜாதகத்தை அனுப்பிச்சிருங்க. நான் பார்த்து இது நல்லா இருக்கும், இது நல்லா இல்லை, உங்களுக்கு பொருந்தாது சொல்லிடுறேன். நீங்கள் படத்தை பற்றி கவலைப்பட வேண்டாம், உங்களுடைய வாழ்க்கை இனிமையானதாக அமைய வேண்டும், அதை ஃபாலோ பண்ணுறபடி கேட்டுக்கொள்கிறேன். அதனால் உங்களுக்கு எந்த சந்தேகமாக இருந்தாலும் என்னுடைய நம்பருக்கு நீங்கள் ஒரு மெசேஜ் அனுப்பலாம். அனுப்பிச்சா நான் அதுக்கு உண்டான பரிகாரமோ அல்லது வேறு ஏதாவது ஒரு விஷயம் இருந்தாலும் நான் உங்களுக்கு சொல்லிவிடுவேன். அதனால் இது பின்பற்றும்படி கேட்டுக்கொள்கிறேன். ஜெய ஜெய சங்கர ஹரஹர சங்கர்.